இன்றைய இணைய நாளில் வைரஸ் தாக்குதலில் அழிவிலிருந்து ஆக்கங்கள் எப்படி நடந்தன என்பதையும், நம்மளுடைய ஆக்ரோஷ அவதார புருஷர் நரேந்திரர் என்ற விவேகானந்தரின் அறிவுரைகள் எப்படி வெளிநாட்டவருக்கும் நம்மளுடைய இந்திய மக்களுக்கும் நம்மளுடைய பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும், காப்பாற்றவிட்டால் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே தெரிவித்த விஷயங்களை பார்ப்போம். 2019 வைரஸ் தாக்குதல் சைனாவிலிருந்து ஆரம்பித்து ஒரு சில வருடங்கள் இருந்து பிறகு பல ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. சுகாதார நிலையம் விழிப்புடன் செயல்பட்டது. அறிவியல் கண்டுபிடிப்பு கருவிகளால் கூட கண்டுபிடிக்க முடியாத வானத்தில் உள்ள ஓசோன் மண்டலத்தில் ஏற்பட்ட துவாரம் ஊரடங்கு உத்தரவால் வாகனங்கள் உலகம் முழுவதும் குறிப்பிட்ட நாட்கள் இயங்காமல் இருந்த காரணத்தால் புகைகள் வரவில்லை. அதன் காரணமாக இயற்கையாகவே அந்த ஓசோன் துவாரம் அடைக்கப்பட்டது. இன்னும் பல ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகளை நாம் பார்த்தோம். 3 முக்கிய வழிபாட்டுக்குரிய ஸ்தலங்கள் மூடப்பட்டன. மக்கள் பல வாரங்கள் பல மாதங்கள் வீட்டிலேயே இருந்து பொழுதை செலவழிக்கக்கூடிய நிலையில் இருந்தோம். இதெல்லாம் பல ஒற்றுமை உணர்வு, கடவுளுடைய உத்தரவு, மகான்களுடைய அறிவுரைகளை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு, அதிபர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு பல விஷயங்கள் டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக நடந்திருக்கும். இதில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று உலகம் முழுவதுமே ரஜோகுண தமோகுண மக்கள் இருப்பார்கள். இப்போ அவர்களுக்கு அரசன் தான் பாரபட்சம் இல்லாமல் தண்டனைகளை உருவாக்கி அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். இல்லாவிட்டால் மக்கள் செய்த பாவம் மன்னனை சேரும் என்று சொல்வார்கள். அதை போலத்தான் பல அழிவு நிகழ்ச்சிகள் உலகம் முழுவதுமே நிலம், நீர், காற்று இது போன்ற இயற்கை சக்திகளால் அழிவிலிருந்து ஆக்கங்களை உருவாக்குகின்றன. சரி, நம்மளுடைய அவதார புருஷர் என்ன எச்சரிக்கை செய்தார், அது எப்படி நடந்தது, இது போன்ற விஷயங்களை அடுத்து காண்போம்.